அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/1/2025 இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கின்றது. ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் வருஷம் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் வாலாம்பிகை சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாலாம்பிகை சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வர சுவாமியின் அருளால் எல்லா விதமான அனுகூலங்களும் கிடைக்கட்டும். ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படட்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும். தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரட்டும். திருமண பாக்கியம் உண்டாகட்டும். எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். இன்று விநாயகர் சஷ்டி, விநாயகர் பெருங்கதை 17ஆம் நாள். இன்று சந்திர தரிசனம் செய்ய அற்புதமான நாள். இன்று அதிகாலை 4:48 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதிய திதி உள்ளது. இன்று புதன்கிழமை. இன்று அதிகாலை 1:38 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:29 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இன்று ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. நாளை திருவோண விரத நாள். பெருமாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல சிந்தனையெல்லாம் வரக்கூடிய நாள். குடும்பத்திலே இருந்த குழப்பங்கள் விலகும், குறையும். ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் நாள். உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சகோதர வழியில், சகோதரிகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை பண்ணுவீங்க. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். சிலருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்பெல்லாம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனதில் உள்ள குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டிலே பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை குறையும். பிரிந்து இருந்து வாழும் சில தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுப நிலை சிலருக்கு மாறும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். வியாபாரத்திலே ஊழியர்களுடன் இருந்த மனஸ்தாபம் மறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்
பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுனம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வீட்டிலே சில மாற்றங்கள் பண்ணுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனை குறையும். பிஸ்னஸை அல்லது வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திரபாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்தி வந்து சேரும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். மாற்றம் பற்றிய சிந்தனை வரும். அது ஊர் மாற்றம் அல்லது இடமாற்றம் பற்றிய சிந்தனை வரும். வியாபாரத்திலே புது நுணுக்கங்களை பண்ணுவீர்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் நாளாக உள்ளது. மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உணவு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் பைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வீட்டுக்கு தேவையான சில பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை, பூமி வாங்க எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். தூக்கம், நித்திரையின்மை போன்ற பிரச்சனைகள் குறையும். சமூகத்திலே அந்தஸ்து உயரும். விஐபிக்களின் நட்பால் நன்மை உண்டு. நண்பர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்திலே முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் நல்லபடியாக நடக்கும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்
ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கும் நாள். கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. புது வாய்ப்புகள் வரும். சிலருக்கு பண வரவும் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனை குறையும். புது ப்ராஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்கள் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பேங்க் லோன் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். பெண்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் பெறுவதற்கு படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் இனிமையாக அமையும். சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சாப்பாடு உணவு விஷயத்திலே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே மருத்துவர்களாக, டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வயதிலே பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றம் தரக்கூடிய நாள். வியாபாரம் தொழிலிலே இருந்த போட்டி குறையும். முன்னேற்றம் வரும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடி குறையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு நல்லபடியாக நடக்கும். வியாபாரிகளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையினருக்கு பயணங்கள் இனிமையாக நடக்கும். மீடியா, சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்தமாக தொழில் தொடங்கி எடுத்த முயற்சியிலே இருந்த தடைகள் குறையும். சிலருக்கு அகலும். இதே மாதிரி வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளின் கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை சிலருக்கு குறையும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே,
பெருமை புகழ் கிடைக்கும் நாள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் ஏற்படும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே என்ஜினியராக ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், மெக்கானிக்கல், சிவில் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் மாலை நேரத்தின் பின்னர் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். சிலருக்கு புது வாகனம் வாங்க எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனம் ராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். லாபங்கள் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலையிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு, புரோகிதர்களாக, ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனை சிலருக்கு குறையும். டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூலினி துர்க்கையை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல சென்னை வடபழனி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.